நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட். அப்ப கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நானும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் தாங்க. ஆனா நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு படிக்கிற ஆஸ்பிரண்ட் கிடையாது. நான் வந்து மோஸ்ட்டா எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம் தான் எழுதிட்டு இருந்தேன். நான் ஏன் எஸ்எஸ்சிக்கு ஸ்விட்ச் ஆனேன் அப்படின்றதும் நான் ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறேன். நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து தெர் இஸ் அன் அன்சர்டனிட்டி. நோட்டிஃபிகேஷன் வர்றது, அப்படி வந்தாலும் எக்ஸாம்ஸ் வைக்கிறது, ரிசல்ட் வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிட்டே இருந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருந்தேன். பிரைவேட் வேலைக்கு போயிட்டே படிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் தான் வந்து ரீசெண்டா என்னோட பிரைவேட் வேலையை விட்டுட்டு சரி ஓகே பரவாயில்ல நம்ம ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் எந்த நேரத்துல அதை யோசிச்சேன்னு எனக்கு தெரியல. நான் கரெக்டா படிக்கிற ஸ்டார்ட் பண்றேன். சிஜிஎல்ல எஸ்எஸ்சில வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செக்ஷனல் டைமிங் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். அது போயிட்டே இருக்கும் போது ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஸ்கேம்ஸும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸாம் ஸ்கேம்ஸ் நம்ம பார்த்திருக்கலாம். மொபைல் போன்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. இந்த நீட் பேப்பர் இஷ்யூ வந்து லீக் ஆச்சு. அது மாதிரி எல்லாமே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் லைஃப் இஸ் நாட் ஈஸி. சத்தமா சொல்றாங்க. ஒரு ஆஸ்பிரண்ட் லைஃப்னா அவன் மட்டும் படிச்சு இது பண்றதுலாம் இல்ல. அவங்க மாதிரி ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக எவ்வளவோ தியாகம் பண்றாங்க. தெரியல யாரு மேல குறை சொன்னோம். ஒருவேளை ஆஸ்பிரண்ட் மேல தப்பா இல்ல கவர்மெண்ட் மேல தப்பா இல்ல என்னன்னே தெரியல. நான் ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா நான் இப்போ பேசுறேன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 2 நாளுக்கு முன்னாடி குரூப் 1 நோட்டிபிகேஷன் விட்டாங்க. நான் சத்தியமா சொல்றேன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆளே கிடையாது. ஆனா அந்த நோட்டிபிகேஷனை பார்த்து என்னாலேயே நைட்டு தூங்க முடியலங்க சத்தியமா. அப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பல வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல வருஷமா பல லட்சமா செலவு பண்ணி ஒரு ஒரு அகாடமில சேர்ந்து இட்ஸ் நாட் அபவுட் மணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இட்ஸ் அபவுட் தேர் டைம். எத்தனை இயர்ஸா படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 26 வேகன்சிங்க. 26 வேகன்சி என்ன பண்ண முடியும்? இப்ப இதுல வந்து கமெண்ட் செக்ஷன்ல வருவீங்க நீங்களா, எனக்கு தெரியும் சத்தியமா. எனக்கு 26 வேகன்சி வேணாம். எனக்கு தேவை ஒரு வேகன்சி தான். எனக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ண அதுல அந்த மாதிரி மோட்டிவேஷனே தேவையே இல்லைங்க. ஏங்க நெட் எக்ஸாம் எழுத போனாங்க. அதுல கூட அப்படிதாங்க பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப யாருதான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு ப்ளீஸ் லைக் நீங்க என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இஸ் இட் த சேம் மைண்ட் செட் ஃபார் ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ் இல்ல நாம இப்படி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ப்ளீஸ் டூ கமெண்ட். இட்ஸ் லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு இதை பத்தி யோசிச்சாலே.